நம்மகிட்ட ஒரு தலைமை நிருபர் இருந்தாருங்க. அது பேர் திருஞானம். இப்ப இல்ல மறைந்தவர். ரொம்ப பிரமாதமா எழுதுவாரு. அவர் வந்து காங்கிரஸ் கட்சியோட முன்னாள் மாநில தலைவர் எம்பி சுப்பிரமணியம். ரொம்ப பெரியவர் அவரும். அவர்ட்ட ஒரு பிஏ, சீனியர் பிஏ. அப்புறம் அவர நான் எம்பிஎஸ் இன்டர்வியூ எடுக்க போகும்போது, இவர் நல்லா எழுதுறாருடான்னு சொல்லி அவர நைஸா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பிரெயின் வாஷ் பண்ணி, அரசியல்ல இருந்து என்ன பண்ண போறீங்க? பத்திரிகை துறைக்கு வாங்கன்னு சொல்லி அவர கூட்டிட்டு வந்து, அவரு நம்ம ஆஃபீஸ்க்கு முதல் வரும்போது காங்கிரஸ் வேஷ்டி கட்டிட்டு தான் வந்தாரு. ஆனா வேஷ்டி எல்லாம் கட்டாதீங்கன்னா ஒரு மாரியா இருக்கும்னு சொல்லி பேண்ட்லாம் போடுறதுக்கான பயிற்சி எல்லாம் குடுத்து, அவர் தான் இது சொல்லுவாருங்க. காங்கிரஸ் கட்சி திடீர்னு அப்படிதாங்க முறுக்கு ஏறிரும். தனித்து நிற்போம், தன்மானம் காப்போம்பாங்க. அது கடைசியில எதுல முடியும்னா, தனித்து நிற்போம், தன்மானம் காப்போம், டெபாசிட் இழப்போம்ல போய் முடியும். இதெல்லாம் தேராத கதை. அவர் அப்படி எப்பவுமே சொல்லுவாரு அவர். அவர் ரொம்ப பழைய காங்கிரஸ்காரருங்க. இன்னும் சொல்லப்போனால், மேனகா காந்தி ஒரு கட்சி வச்சிருந்தாங்க. சஞ்சய் விகார் மஞ்ச்ன்னு பேரு அந்த கட்சிக்கு. முதல்ல இப்ப பிஜேபில இருக்காங்க. அந்த கட்சிக்கு தமிழ்நாடு தலைவர் நம்ம தெரிஞ்ஞானம் அண்ணன். அப்படின்னா எவ்வளவு சீனியர்னு யோசிச்சு பாருங்க. எதுக்காக நான் சொல்றேன்னா, காங்கிரஸ் இப்படித்தான் பேசிட்டே இருக்கும். தனித்து நிற்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு அப்படியான ஒரு வாய்ப்பு கிடையாது. ஆனா சில செய்திகள் கூட தினமலர்ல விஜய் தனியான முறையில பேச்சுவார்த்தை நடக்கு. தினமலர் எப்பவுமே ஏதாவது ஒண்ணு போட்டுட்டே தான் இருக்காங்க.